ஹலோ எவ்ரிவன். சரி, நான் போகிற நெக்ஸ்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர் செஷன் பார்த்தீங்கன்னா தி குவிட் இந்தியா மூமெண்ட். பிகாஸ் இது ஒரு ஆகஸ்ட் மந்த். ஆகஸ்ட்டில் நிறைய முக்கியமான லீடர்ஷிப், நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்க்ரீட்டான சப்போர்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூமெண்ட். அது நடந்த ஒரு டே தான் ஆகஸ்ட் 9. ஓகே, 1942 நடந்தது. அதை பற்றின ஒரு ஒரு சம்மரி அண்ட் அதை பற்றின ஒரு கிறிஸ்பான ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். ஓகே, so recently Prime Ministers paid the homage to brave the participation of the Quit India movement. ஸோ இதுக்காக பிரேவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பீப்புளுக்கும் பிரதமர் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணாருன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அப்போ இதோடைய வியூ என்ன, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அப்போ இந்த மாதிரி நியூஸ் டைப்லேயே இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஹெட்டிங்ஸ் ஒரு என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம கொஞ்சம் படிக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் கிறிஸ்பா. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்ட் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் மகாத்மா காந்தி ஆன் August 9, 1942 during the All India Congress Committee session in Bombay. ஸோ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிற ரெசல்யூஷன்ஸை 1942 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே போகிற வரைக்குமே இந்த ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணி இது மூலமாக பீப்புளுடைய எல்லா கார்னர் ஆஃப் பிளேஸ்ல இருந்தையும் பார்ட்டிசிபேட் வச்சு ஒரு பிரிட்டிஷ் ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து அவங்களை இங்கே வெளியே கொண்டு போகிறது அதோடைய மேஜர் எய்ம். ஓகே, ஸோ த ஹிஸ்டாரிக் ஸ்லோகன்ஸ் டூ ஆர் டை. ஸோ இது ரொம்ப 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 ஹார்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மகாத்மா காந்தி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அஹிம்சா அண்ட் நான் வயலண்ட், சத்தியகிரகா இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர். பட் இவரே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஃபர்தரா ஸ்டெப் போய் டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விடுறாருன்னா அந்த அளவுக்கு இந்த பிரிட்டிஷோடைய அந்த எக்கனாமிக்கல் பாலிசி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டல்ஸ், அவங்களுடைய அந்த ப்ரூட்டலான அந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டாப் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்லிமிட்டடான ஒரு வேல போயிட்டு இருந்ததுனால எல்லா பீப்புளும் ரொம்ப அகிட்டேட்டடாக இருந்தாங்க. ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணாங்கன்னா டூ ஆர் டே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டோட இந்தியாவில் கூடிய எல்லா பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன்ஸையும் இதில் கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்து அவங்கள வெளியேற்றுறது தான் ஒரு முக்கியமான கோல். அந்த கோல் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் வாஸ் கிவன் பை மகாத்மா காந்தி டு நேஷன் அண்ட் இன்ஸ்பயர்ட் தி மில்லியன்ஸ் டு டிமாண்ட் நத்திங் ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். எதுவுமே வேண்டாம், ஒன்லி ஒன் வி வாண்ட், தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆர் பூர்ண ஸ்வராஜ். ஓகே, இந்த டேர்ம்ல முக்கியம். இந்த டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் இது யார் சொன்னது, இது என்ன மாதிரி இயர்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டிய இந்த ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஓகே, அண்ட் த ரீசன்ஸ், இதோடைய முக்கியமான ரீசன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், இட் ட்ரிகர்ட் வாஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன் அட் தி பிகினிங் ஆஃப் 1942. ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாக டிசப்பாயிண்ட் பண்ண வச்சிருச்சு. இப்படி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடிய இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய ரூல்ஸ் கீழே இருக்கிறதுங்கிறது கரெக்டாக இருக்காது, கண்டிப்பாக அது பிரிட்டிஷை நம்முடைய லேண்ட்ல இருந்து வெளியேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வராங்க. நெக்ஸ்ட் நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா எங்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க, உங்களுடைய கவர்மெண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க இந்த இந்தியாவில் ரிஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் நீங்க கண்டிப்பா எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மூமெண்ட்டுக்கு எந்த விதத்திலுமே இது பெனிஃபிட்டா இருக்க போறது இல்லைங்கிறத தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை வித்ட்ரா பண்றாங்க. ஓகே, அண்ட் இம்மீடியட்டா என்ன கேட்கறாங்கன்னா ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. கிளியர்? So immediately need full independence. And third, in addition, acute shortage and inflationary pressures of World War II combined with the looming specter of the Japanese invasion, India's eastern borders served the generalized anti-British discontent. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு வாரில் இந்தியாவுடைய ரிசோர்ஸ் ட்ரைன் ஆகுறது, இந்தியாவுடைய நிறைய சோல்ஜர்ஸை வேர்ல்டு வாரில் கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட வச்சது, அவங்க நிறைய பேர் அங்கே இறந்து போனது, நிறைய பேர் நிறைய கண்ட்ரியில் ஜெயிலில் இருக்கிறது, நிறைய பேர் நிறைய கண்ட்ரியில் ஏதோ ஃபோர்ஸ்ட் லேபராகவும் டிராஃபிக்கிங் ஹியூமன் பீன்ஸாகவும் கொண்டு போனது எல்லாமே இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே பிரிட்டிஷ் மேலே பெரிய லெவலில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இஸ் அ மேஜர் லீடர்ஸ். ஸோ மகாத்மா காந்தி அண்ட் அண்ணா ஜஃபா அலி அண்ட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் வேரியஸ் கார்னர்ல கூடிய பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ்க்கு இந்தியாவுடைய எல்லா கார்னர்ல இருந்துமே ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ காந்தி லெட் with this historic resolve do or die, but the colonial government acted ruthlessly, arresting the top leadership including Gandhi, Jawaharlal Nehru, Sardar and Abdul Kalam Azad. ஸோ இமிடியேட்டாக இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மேசிவான பார்ட்டிசிபேஷனை பார்த்து பிரிட்டிஷ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இம்மீடியட் ஆக்ஷன் என்ன பண்றாங்கன்னா ஆல் இண்டியாஸ் காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு இல்லீகலான ஒரு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிறத பேன் பண்ணி அந்த
அந்த குரூப்ல கூடிய எல்லா பீப்புளும் என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கதான் காந்தியோட ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இருக்கு. இதனால் வரைக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூவ்மெண்ட்ல மென்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட் மகாத்மா காந்தியோட ஃபேஸுக்கு அப்புறம் உமனுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது. இப்போ நிறைய மாஸ் லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜெயில போட்டு அடைக்கும் போது இதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணது எது எதுலையும் யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு பிரிட்டிஷ் நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸோடைய அவங்களுடைய ஸ்பவுஸ் முக்கியமான பொமன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டி மூவ்மெண்ட்டை தலைமை தாங்கி அவங்க கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணாலுமே இந்த போராட்டம் நிக்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா இந்த மூவ்மெண்ட் அவங்களை கொண்டு போகுது. ஓகே, அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க யாருன்னா, the movement was thus kept alive by young underground leaders Aruna Azaf Ali, Jayaprakash Narayanan, and Ram Manohar Lokia and Usha Mehta, who ran the secret radio stations. இது ஒரு நீங்க ஒரு ஸ்பை மூவி பார்த்தா நீங்க தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு மூமெண்ட் எங்க நடக்குது, எப்படி ஆரம்பிக்குது, யார் உங்களை வாட்ச் பண்றாங்க, யார் உங்களை ஃபாலோ பண்றாங்க, ஒரு மூமெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும், அரௌண்ட் சரௌண்டிங்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு சீக்ரெட் ரேடியோ மூலமா என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மூமெண்ட் என்ன பண்றாங்கன்னா கெப்ட் அலைவா வச்சுக்கிறாங்க. இன்க்ளூடிங் நிறைய பேர் மகாத்மா காந்தி உட்பட நிறைய பீப்புள் அரெஸ்ட் ஆனாலும் கூட இந்த மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்குன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர் குட் இந்தியா மூமெண்ட்ல. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷை இதுக்கப்புறமும் இந்தியாவில் நம்ம ரூல் பண்ண முடியாது, இதுக்கப்புறமும் இந்தியன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேஸை கொண்டு போகக்கூடிய முக்கியமான ரோல் தான் குட் இந்தியா மூமெண்ட். ஓகே, இதோட எஃபெக்ட் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், serve under violent repression by British authorities, including mass arrest and censorship. The movement became the spontaneous, leaderless and nationwide agitations. எல்லா முக்கியமான லீடர்ஸையும் அவங்க அரெஸ்ட் பண்ணனால என்னாச்சுன்னா இது ஒரு லீடர்லெஸ் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. லீடர்லெஸ் மூமெண்ட்டாக மாறினாலுமே இதோட பர்பஸ் என்னன்னா பிரிட்டிஷ் அகேன்ஸ்டுக்கா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் அப்படிங்கிற ஒரு கோர் ஐடியா இருந்தனால பீப்புள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா லீடர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணாங்க அந்த பார்ட்டிசிபேஷனில் கலந்துக்கிட்டு அந்த ஹோல் இந்தியா முழுக்க நீங்கள் வெளியே போங்க, பிரிட்டிஷ் வெளியே போங்க அப்படிங்கிற அந்த அகிடேஷன்ஸை ஸ்லோகன்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட், ஒரு கான்சிக்வன்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே கொடுத்துச்சு. அப்போ நாளைக்கே இந்த லீடர்ஸை நம்ம சுட்டு கொண்டாலுமே பீப்புள் நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பீப்புள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை எக்ஸ்பிளிசிட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, நெக்ஸ்ட் இட் brought together patient, factory workers, women, students and rural communities into active opposition to creating the deep rooted national unity. So every section of people, patients, workers and daily wages workers and elite communities and local communities, women, every people என்ன பண்றாங்கன்னா இந்த பார்ட்டிசிபேஷன்ல ஜாயின் பண்ணும்போது நேஷனல் லெவலில் ஒரு ஸ்பிரிட் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா இந்தியா ஃபுல்லா எங்களுடைய ஓன் லேண்ட், அது எங்களுடைய எல்லாருக்கும் சொந்தமானது ஒரு லேண்ட், அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் எங்களை நீங்க ரூல் பண்ண முடியாது, எங்களுடைய பெர்மிஷன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களோட கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நான் வயலன்ஸ் மூவ் மூலமா தெரிவிக்கிறாங்க. இது ஒரு மேசிவான ஒரு மூவா இருக்கு. நெக்ஸ்ட் இட்ஸ் ரீடிஃபைன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை மூவிங் த பொலிட்டிக்கல் அஜெண்டா ஃப்ரம் நெகோஷியேட்டிங் மைனர் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் டு டிமாண்டிங் த அப்சல்யூட் அண்ட் நான் நெகோஷியபிள் எக்ஸிட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நிறைய பீப்புள்கிட்ட பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் ட்ரை பண்ணுறாங்க. பட் பீப்புள், லீடர்ஸ், சிச்சுவேஷன் எதுவுமே பிரிட்டிஷ் கோஆப்ரேட்டிவாக இல்லை. ஸோ அவங்களுடைய லாஸ்ட் மூவாக இந்த இந்தியா விட்டு வெளியே போகிறதுங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியர் இந்தியாவில் குட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்ட்ராங் அட்மாஸ்பியர், இந்த ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் கட்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷை இதுக்கப்புறமும் இந்தியாவில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேஸுக்கு அவங்கள ஃபைனலாக கொண்டு போகிறது தான் இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டோடைய முக்கியமான ரோல். ஓகே, ஸோ இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் பற்றி டைரக்டாக இந்த தீமில் மெயின்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டோடைய ஃபெயிலியர்ஸ், இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டோடைய எவல்யூஷன், இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டோடைய மெயின் கோல், இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுச்சு, இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன, வேறு யார் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, இது எப்படி பிரிட்டிஷை டிஃபைட் பண்ணிச்சு, இந்த மாதிரி முக்கியமான கீபோர்டில் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஹெட்டிங்ஸில் நியூஸ் வரும்போது என்ன பண்ணுங்க, இதை பற்றி படிக்கும்போது இது எல்லாமே என்னுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போது, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது நம்ம ஆகஸ்ட் 15 நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், ஆகஸ்ட் 15 நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்லாம் என்ன, 14ல் பாகிஸ்தான் கண்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக உடஞ்சுது, அப்படி உடையும் போது வந்த முக்கியமான ஈவெண்ட்லாம் என்ன, எப்படி அந்த ஈவெண்ட்டை இந்தியா கண்ட்ரோல் பண்ணாங்க, எதுக்காக இந்தியா பார்ட்டிஷனை அக்செப்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எடிட்டோரியல் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஓவரால் ஐடியா பில்டப் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸை அப்ரோச் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக
இந்த வீடியோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதோடைய எம்சிக்யூஸ், இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.